வாகை சூடவா. தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாகை சூடவா நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் வாகை சூட வேண்டும் என்று வாழ்த்தி நம்முடைய பாடப்பகுதிக்கு செல்வோம். நாம் எடுக்க இருக்கும் பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நிலை மின்னியல். நிலை மின்னியல் என்றால் என்ன? மின்னியல் என்றால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலை மின்னியல்னால் அது நிலையாக இருப்பது. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, இந்த சார்ஜஸ் என்பது ரெஸ்ட்டில் இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். ரைட். அப்போ எலக்ட்ரோ டைனமிக்ஸ் என்றால் என்ன? ஸ்டடி ஆஃப் சார்ஜஸ் இன் மோஷன். அதே சார்ஜ் இயக்கத்தில் இருந்தால் அதற்கு பெயர் எலக்ட்ரோ டைனமிக்ஸ். இதை தான் நான் பார்க்க போகிறோம். நமக்கு சாப்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான். எலக்ட்ரோ டைனமிக்ஸ் நம்ம அடுத்த சாப்டரில் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லா பாடியிலையும் சார்ஜ் என்பது உள்ளது. சார்ஜ் என்பது ஒரு அடிப்படையான ஒரு குணம், எல்லா பொருள்களுக்கும் உள்ள அடிப்படையான குணம். அது எதில் இருக்கும் என்றால் எலக்ட்ரான் புரோட்டானில் இருக்கும். எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜாகவும் புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும். இந்த சார்ஜ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாடியை ஒன்றோட ஒன்று நாம் உராயும் போது வருகிறது, ஃப்ரிக்ஷனில் வரும். whenever two bodies are rubbed with each other, charges are produced here. Charges cannot be created, they should be produced. உலகத்தில் ரெண்டு வகையான சார்ஜ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். எப்படி பாசிட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுறது? ஒரு கிளாஸ் ராடை எடுத்துகிட்டு சில்க் கிளாத்தோடு இப்போ ரப் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் கிளாஸ் ராட் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு சில்க் கிளாத் இருக்குது. இதை நான் ரப் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன். இதுக்கு பெயர் ஃப்ரிக்ஷன். இப்படி ரப் பண்ணும்போது கிளாஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த சில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ கிளாஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, இட் கெட்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த சில்க் என்பது எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, வாங்கி கொள்கிறது. அதனால் இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், எதிர்மறையாக மாறுகிறது. இந்த மாதிரி ரெண்டு வகையான சார்ஜஸை நம்ம ஃப்ரிக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு எந்தெந்த மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? சார்ஜஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரிக்ஷன் ஆர் பை கண்டக்ஷன். இப்போ நம்ம பார்த்தது ஃப்ரிக்ஷன், அடுத்து பார்க்க கண்டக்ஷன். கண்டக்ஷனாக என்னென்னா, ஒரு சார்ஜ்டு பாடியை வச்சு இன்னொரு பாடியில் கொண்டு வரணும். ஸோ அது காண்டாக்ட். கண்டக்ஷன் என்பது ஒரு தொடுதல் முறையில். இன்னொரு மெத்தட் இருக்குது இண்டக்ஷன். அது வந்து தொடக்கூடாது, ஒரு பாடி பக்கத்தில் இன்னொரு பாடியை கொண்டு போய் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறைகள் தெர்மியானிக் எமிஷன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபிலமெண்ட் எடுத்து ஹீட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து எலக்ட்ரான் வெளியே வரும், அப்போ அந்த பாடி சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒளிமின் விளைவு. அதாவது லைட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டில் பட்டோன்னே எலக்ட்ரான் வெளியே வரும். அதே மாதிரி ஃபீல்டு எமிஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபீல்டு எமிஷன் என்றால் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பல முறைகளில் நாம் எலக்ட்ரானை நம்ம வெளியே தள்ளலாம். இதுதான் சார்ஜிங் மெத்தட்ஸ். அப்போ லைட் சார்ஜஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, லைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும். அன்லைட் சார்ஜ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இப்போ ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். அதே இது ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரிப்பல் பண்ணும். இப்போ சார்ஜோட இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பாருங்கள். சார்ஜ் வந்து ஒரு இன்வேரியன்ட். ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மோஷனில் இருந்தாலும் சார்ஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாயிண்ட் சார்ஜ் என்றால் என்ன? பாயிண்ட் சார்ஜ்னா, இஃப் த சைஸ் ஆஃப் த சார்ஜ் பாடி இஸ் வெரி ஸ்மால் when compared to the distance, it is referred as point charge. இப்போ நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு பாடியை சார்ஜ் பாடி, இதை பாயிண்ட் சார்ஜ்னு எப்படி சொல்லலாம்? தூரத்தில் போகும்போது இது பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ரைட், அதான் பாயிண்ட் சார்ஜ். ரைட். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். தெர் ஆர் சோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ப்ராப்பர்ட்டி வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அது என்ன குவான்டைசேஷன்? குவாண்டமயமாக்கல்னா என்ன? டிஸ்க்ரீட் வேல்யூஸ். சார்ஜ் அப்படின்னா இதுதான் வேல்யூஸ் இருக்கணும், அதான் குவான்டைசேஷன். நீங்கள் படிச்சுப்பீங்க கெமிஸ்ட்ரியில், குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா செலக்டட் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, செலக்டட் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜில் சார்ஜுக்கு இதுதான் வேல்யூஸ்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்து அதே இதை எடுத்துக்கிறேன். கிளாஸ் ராட், சில்க் கிளாத் எடுத்து நான் ரப் பண்ணுறேன். இப்படி ரப் பண்ணும்போது கிளாஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் 1e. சப்போஸ் 2 electrons are transferred, 2e. 3 electrons are transferred, 3e. n electrons are transferred, ne. எதில்? கிளாஸ்க்கு இப்போ ப்ளஸ் neன்னு சொல்லலாமா? இப்போ அதே எலக்ட்ரான் தான் இங்கே போயிருக்கு. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? -1e, -2e, -3e அண்ட் ஸோ ஆன், லாஸ்ட் -ne. அப்போ ஜென்ரலாக ரெண்டில் இதில் பாசிட்டிவ் சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதனால் ஜென்ரலாக என்ன சொல்லலாம்? q is equal to ± ne, where q is the charge, n is the integer and e is the charge of the electron. Its value is 1.6 × 10⁻−19 coulomb. இதுதான் முதல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அடுத்தது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன்னா என்ன? அழிவின்மை விதி படிச்சிருப்பீங்க, ஆற்றல் அழிவின்மை விதி. அந்த மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா, இந்த சார்ஜ் என்பது மின்னூட்டம் என்பது மாறாதது, மாறிலி. சார்ஜ் வந்து உலகத்தில் கான்ஸ்டன்ட்.
உங்களால் சார்ஜை க்ரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு பாடியில் இருக்க சார்ஜை இன்னொரு பாடிக்கு அனுப்பலாம். எப்படி ஆற்றல் அழிவின் மேலே ஆற்றலை நம்ம அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அதே போல் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜில் ஒரு சார்ஜை நம்மளால் ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். மூணாவது, அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். அப்படின்னா என்ன? அடிட்டிவ் நேச்சர்னா என்ன? சார்ஜ் கேன் பி ஆடட் அல்ஜிபிரிக்கலி. இப்போ நான் ஒரு 2 சார்ஜ் பாடி எடுத்துக்கிறேன். ஒன்றில் 5 கூலும், இன்னொன்றில் -2 கூலும் அப்படின்னு 2 சார்ஜ் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றில் +5 சொன்னேன், இன்னொன்றில் -2, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? +3 கூலும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சார்ஜஸ் ஆர் ஆடட், சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதை என்ன சொல்லணும்? அல்ஜிப்ரிக் அடிஷன் தான் சொல்லணும். பிகாஸ் சப்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ எ அடிஷன். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷனோட நம்ம ப்ராப்ளம் சால்விங், ஏன்னா நியூட்டனாவே ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு ப்ராப்ளம் நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ். இதுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குன்னு முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எப்போயுமே ஒரு சம்மு கொடுத்தவொடனே என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்கு, சரி. என்ன கொடுத்துருக்கு? 1 கூலும் கொடுத்துருக்கு, ரைட். அப்போ சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், Q = NE. நம்ம படித்தோம் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜில். இப்போ சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கிறது எப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சார் எவ்வளோ ஃபார்முலா இருக்கேன், நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. என்னென்னா, நீங்கள் இந்த ப்ரொப்போஷ்னலாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரொப்போஷ்னா விகிதம் அடிப்படையில். எப்படின்னு பாருங்கள். இப்போ Q = NEன்னு ஃபார்முலா இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமான சார்ஜ் அதிகமாகும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியான சார்ஜ் கம்மியாகும். இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? ஈஸியாக புரியுமே இது. இப்போ நான் சொல்கிறது, இப்போ 5 எலக்ட்ரான் இருந்தால் ஒரு சார்ஜ், அதே இது 10 எலக்ட்ரான் இருந்தால் சார்ஜ் அதிகமாகுது. அப்போ நான் வாட் ஐ கேன் சே, Q is proportional to N அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். அப்போ Q is proportional to N போட்டு Q = என்ன போடுவீங்க? ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்கல்ல. எப்போயுமே ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்தாவே ஒரு கான்ஸ்டன்ட். இங்கே என்ன கான்ஸ்டன்ட் போடலாம் நம்ம? E. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சார்ஜில் வர கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்க முடியும்? எலக்ட்ரானுடைய சார்ஜ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், Eன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இட்ஸ் வேல்யூ இஸ் 1.6 × 10⁻⁻19. அப்போ இந்த ஃபார்முலா எளிமையாக இருக்கா? Q = NE ஃபார்முலாவில் Q 1 கூலும் கொடுத்துருக்கு, E 1.6 × 10⁻19 நமக்கு தெரியும். ஸோ இப்போ NE = Q/E சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/1.6 × 10⁻19 போட்டிங்கன்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். ஈஸியாக இருக்கா? ஸோ மொதல் ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ப்ராப்ளத்தில் என்ன முக்கியன்றதை சொல்லிட்டேன், ரைட். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளத்துக்கு போகலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பொசஸ்ட் பை 1 kg ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கேட்டிருக்கு, 1 kg ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நமக்கு இதில் என்ன தேவை? மாஸ் கொடுத்துருக்கு சார், என்ன கொடுக்கலையே, சார்ஜ் கேட்டிருக்காங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ மாஸை வச்சு நம்ம எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம், ரைட். இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். அந்த சொல்யூஷனில் MEன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா 1 kg ஆஃப் எலக்ட்ரானில் எவ்வளோ, 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான் எனக்கு வேணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் அசியூம் பண்ணுறேன் 1 kgயில் n எலக்ட்ரான் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? Let us assume there are n electrons in 1 kg of the substance. Mass of 1 electron வந்து நமக்கு தெரியும், MEன்னு எடுத்துக்கலாமா? M∗E, ME, ரைட். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது சொன்னேன்? n எலக்ட்ரான்ஸ். அப்போ n × MEன்றது என்ன? டோட்டல் M. ஸோ இதிலிருந்து என்ன கால்குலேட் பண்ணிடலாமா? பிகாஸ் டோட்டல் M is given 1 kg, mass of electron we know that. Substitute 1 kg by 9.1 10⁻31 kg, you will get 1.1 10⁻30 electrons. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சாச்சு மாஸ்லேருந்து. அடுத்தது சார்ஜ் அஸ் யூஷுவல், அதை நம்ம பார்த்து அதே ஃபார்முலா Q = NEயில் டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியது. என்ன தெரியும், E தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.76 × 10⁻11 கூலும். ஈஸியாக இருக்கா? ரைட். இப்போ அடுத்த சம் போகலாம். இப்போ மூணாவது சம் பாருங்கள். அஸ்யூம் தட் ஈச் ஆஃப் காப்பர் ஆட்டம் ஹேஸ் 1 ஃப்ரீ எலக்ட்ரான். எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் 1 milligram ஆஃப் காப்பர். Given that atomic weight of copper is 63.5 and Avogadro number is 6.023 10⁻23, what is the charge possessed by these electrons? இப்போ இந்த சம்மை கொஞ்சம் பார்க்கணும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ என்னென்னா இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 gram ஆஃப் காப்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக நமக்கு தேவை வந்து 1 milligram. இப்போ 1 milligram முதல்ல பார்க்கணும்னா 1 gramக்கு பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அட்டாமிக் வெயிட்டுக்கும் Avogadro நம்பருக்கும் ஒரு ரிலேஷன். என்ன அட்டாமிக் வெயிட்டுக்கும் Avogadro நம்பருக்கு என்ன ரிலேஷன்? இப்போ சப்போஸ் நான் காப்பர் எடுத்துக்கிறேன், காப்பரோட அட்டாமிக் வெயிட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 63.5.
அப்போ 63.5 கிராம் ஆஃப் காப்பரில் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும், அதுதான் அவகட்ரா நம்பர். ஸோ 6.023 10^23 ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ 63.5 கிராமில் 6.023 × 10^23 ஆட்டம்ஸ் இருந்தால் 1 கிராமில் எவ்வளோ இருக்கும்? அப்போ என்ன செய்யணும்? 63.5ல் 6.023 10^23 ஆட்டம்ஸ்னால் 1 கிராம் இன்ட்டு 1 கிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? அந்த 1 கிராமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 9.48 10^21 ஆட்டம்ஸ் கிடைக்கிது. கரெக்டாக? இப்போ நமக்கு 1 கிராம்னு கேட்கல, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 மில்லிகிராம் ஆஃப் காப்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிராமில் எவ்வளோ ஆட்டம் தெரிஞ்சால் 1 மில்லிகிராம்னா என்ன? இன்ட்டு 10^-3 ரைட். 1 மில்லின்றது 10^-3. ஸோ அப்போ 1 மில்லிகிராம்னா என்ன செய்யணும்? அப்போ அந்த வேல்யூவை 10^-3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதை n டேஷ்னு வச்சுக்கலாமா? ஸோ n டேஷ் ஈக்குவல் டு நம்ம பார்த்த 9.48 10^21 இன்ட்டு 10^-3 போட்டிங்கன்னா 9.48 இன்ட்டு 10^18 வருதா? ஸோ இப்போ இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 மில்லிகிராம். அவ்வளோதான், நம்ம தெரிஞ்ச அதே சிம்பிளான ஃபார்முலா. Q ஈக்குவல் டு NEA n டேஷ் இன் நான் போட்டுவிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதே வேல்யூ n டேஷ் தெரியும், 9.48 10^18 இன்ட்டு சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் 1.6 10^-19 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா Q ஈக்குவல் டு 1.517 கூலும். ஸோ இப்போ ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், அதை எப்படி வெவ்வேறு மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது. ஏன்னா ப்ராப்ளம் என்பது வித்தியாசமாக வரணும். கான்செப்ட் ஒன்று தான், ஃபார்முலா ஒன்று தான். ஃபார்முலா அது எது வேரியபிள் எது கான்ஸ்டன்ட்றது தான் கொடுப்பாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்றதை வச்சு நம்ம செம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ரைட். இப்போ அடுத்த சம் போகலாமா? 4வது சம் பாருங்கள். A polythene piece rubbed with wool is found to have a negative charge of 3.6 × 10^-7 coulomb. Calculate the number of electron transferred from wool to polythene if an electron has a mass of 9.1 × 10^-31 kilogram. Find the mass transferred to polythene. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணிவிட்டு மாஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணுன்றாங்க. அப்போ அதே சம்மில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? மாஸ் கால்குலேட். முதல்ல மாஸ் வருமா? டெஃபினெட்லி. ஏன்னா எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்குது. என்ன மாஸ்? எலக்ட்ரானுடைய மாஸ் 9.1 × 10^-31. அப்போ சப்போஸ் நிறைய எலக்ட்ரான்ஸ் போகும்போது நிச்சயம் மாஸில் வேரியேஷன் வரும். அந்த மாஸ் வேரியேஷன் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ இப்போ முதல்ல என்ன செய்கிறோம், நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா Q ஈக்குவல் டு NEலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாமா? என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்கள். Q கொடுத்துருக்கு 3.6 × 10^-7 ரைட். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். என்ன கிடைக்கிது பாருங்கள், 2.25 × 10^12 கிடைக்குதா? ரைட். இப்போ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வேணும். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா திருப்பி பார்க்குறோம் பாருங்கள். M ஈக்குவல் டு N × ME நம்ம யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? மாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான் இன்ட்டு N எலக்ட்ரான் இஸ் த டோட்டல் மாஸ். ஸோ அப்போ அதே ஃபார்முலா போடுங்க. எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பார்த்தோம்? 2.25 × 10^12 இன்ட்டு 9.1 × 10^-31 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2.05 × 10^-18 கிலோகிராம். ரைட். ஈஸியாக இருக்கா அந்த சம்ம? ரைட். அடுத்தது 5th சம். அடுத்த சம். இந்த சம் பாருங்கள், ஒரு லாஜிக்கான சம் தான். கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாருங்கள். லாஜிக் சம். த டயக்ராம் ஷோஸ் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் 3 small uniformly charged spheres A, B and C. The arrows indicate the direction of the electrostatic force acting between the spheres. At least 2 of the spheres are positively charged. Which sphere, if any, could be negatively charged? Right. இதுதான் கொஸ்டின். இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு ஈஸி. அந்த டயக்ராமில் என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். டயக்ராம் பார்த்தோன்னே என்ன புரியுதுன்னு பாருங்கள். அந்த ஏயும் பியும் முதல்ல பாருங்கள். 2 கடலில் அட்ராக்ஷன் இருக்கா? ஒன்று கவர்ச்சி. ரைட். அது 2 அட்ராக்ட் பண்ணுது. ரைட். அதே மாதிரி ஏயும் சியும் பாருங்கள், 2 அட்ராக்ட் பண்ணுதா? அப்போ ஏபி ஏசி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சார்ஜாக இருக்கணும். கரெக்டாக? ரைட். அடுத்தது பியும் சி என்ன பண்ணுது? ரிப்பல் பண்ணுது. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள், ஏதாவது 2 சார்ஜ் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எது 2 பாசிட்டிவாக இருக்கும்? பியும் சியும் பாசிட்டிவாக இருந்தால் தான் அது ரிப்பல் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கும். இது ஒரு லாஜிக்கான சம். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு டைரக்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட். இது 5வது சம். அடுத்தது 6வது சம். வாட் இஸ் த சார்ஜ் ஆன் நைட்ரஜன் 714 நியூக்ளியர் பார்ட்டிகல்? நைட்ரஜன் 714 நியூக்ளியர் பார்ட்டிகளுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நைட்ரஜனில் எத்தனை புரோட்டான்ஸ், எத்தனை நியூட்ரான், எத்தனை எலக்ட்ரான். ஏன்னா புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ அந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம் நீங்கள். நைட்ரஜன் 7 அப்படின்றது அட்டாமிக் நம்பர், 14ன்றது மாஸ் நம்பர்.
மாஸ் நம்பர் என்பது புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் என்பது நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ அந்த டயக்ராமில் எத்தனை எலக்ட்ரான் பாருங்கள், 7 எலக்ட்ரான் கொடுத்துருக்கிறது, 7 எலக்ட்ரான். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? நைட்ரஜன் 714 நியூக்ளியஸில் தெர் ஆர் 7 புரோட்டான்ஸ். ஏன்னா புரோட்டான் தான் கேட்டிருக்காங்க. சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் போது நியூக்ளியஸில் என்ன சார்ஜ் இருக்கும்? புரோட்டான் இருக்கனால புரோட்டான் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் 7. சரி, இப்போ புரோட்டானுடைய சார்ஜ் என்ன? எலக்ட்ரானுடைய சார்ஜும் புரோட்டானுடைய சார்ஜ் ஈக்குவல் தான். அதனால தான் ஆட்டம் வந்து நியூட்ரல். ஒரு ஆட்டம் எடுத்தால் ஏன் நியூட்ரலாக இருக்குன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அந்த புரோட்டானுடைய சார்ஜ் பாசிட்டிவ், எலக்ட்ரானுடைய சார்ஜ் நெகட்டிவ். அப்போ ரெண்டையும் கூட்டினா சார்ஜ் வந்து 0. அதனால் ஆட்டம் வந்து நியூட்ரல்னு சொல்கிறோம். ரைட். அப்போ 7 இன்ட்டு Q = NEயில் Nன்றது 7, Eன்றது 1.6 10⁻⁻19. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 11.2 × 10⁻⁻19. அது எப்படி எழுதலாம்? 1.12 × 10⁻⁻18 கூலும். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். கொடுத்துருக்க ஆப்ஷனையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அது எங்கேன்னு தேடக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு ஆன்சர். அப்போ சின்ன கன்வர்ஷன், அந்த -19 -18 மாற்றுற மாதிரி ஒரு கன்வர்ஷன். அடுத்த சம் போலாமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம், ஒரு சுவையான சம் பாருங்கள். நம்ம எல்லோரும் கப் ஆஃப் வாட்டர் குடிப்போம். நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? அந்த கப் ஆஃப் வாட்டரில் என்ன சார்ஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏன்னா வாட்டர் நம்ம குடிக்கிறதே எனர்ஜிக்கு குடிக்கிறோம். அதே மாதிரி சார்ஜ் அதில் இருந்தால் இன்னும் நான் சந்தோஷமாக குடிப்போம் வாட்டர். ரைட். இப்போ அதில் என்ன சார்ஜ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாமா? சரி, அதோட மாஸ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியும். ஒரு 250 கிராம் வச்சுக்கலாமா? ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி ஒரு பாட்டிலில் இருக்குது, ஒரு டம்ளரில் இருக்குது, அது 250 கிராம். ரைட். இதில் எவ்வளோ சார்ஜ் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். இப்போ சம்ம பாருங்கள். ஹவு மச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் தேர் இன் ஏ கப் ஆஃப் வாட்டர்? அவ்வளோதான் கொஸ்டின், அவ்வளோதான். ரைட். இப்போ நம்ம என்ன அசீவ் பண்ணியிருக்கோம்? 250 கிராம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல மாஸ் கொடுத்தாச்சு 250 கிராம். சரி, இப்போ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் 18 கிராம், வாட்டருடைய மாலிகுலர் வெயிட் என்ன? 18 கிராம். 18 கிராம் எப்படி வந்தது இந்த மாலிகுலர் வெயிட்டு? இதில் H2O, ஹைட்ரஜனுக்கு எத்தனை வரும்? 1. ஆக்சிஜனுக்கு என்ன? 16. அப்போ 16 + 2 18. கரெக்டாக? அப்போ 18 கிராம். இந்த 18 கிராமில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கும்? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோமே மாலிகுலர் வெயிட்டில் சொன்னல. அப்போ 18 கிராம் ஆஃப் தி வாட்டர் வில் ஹாவ் 6.023 × 10⁻23 மாலிகூல்ஸ். 18 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்திங்கன்னா மாலிகுலர் வெயிட்டு, அதில் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கா? 6.023 × 10⁻23. ஏன் இங்கே மாலிகுல் யூஸ் பண்ணோம்னா வாட்டர்ன்றது மாலிகுல், அதனால் மாலிகுல்ன்ற வாட்டர் யூஸ் பண்ணணும், ஆட்டம் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட். அப்போ 18 கிராமில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது? 6.023 × 10⁻23. அப்போ 1 கிராமில் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அதே மாதிரி இப்போ எவ்வளோ கிராமில் கண்டுபிடிக்க போகிறேன்? 250 கிராம். அப்போ என்ன செய்யணும்? 18 கிராமில் 6.023 × 10⁻23னா 250 கிராம். அப்போ என்ன பண்ணோம்? கீழே 18 கிராம் வரும், நியூமரேட்டரில் 6.023 × 10⁻23 வரும், இன்ட்டு நியூமரேட்டரில் 250 கிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது இதில்? 250 கிராம்லன்னு கண்டுபிடிச்சலாமா? ஸோ 83.6 × 10⁻23 மாலிகூல்ஸ் இருக்குது. சரி, இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆட்டம், ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டரில் 10 ஆட்டம்ஸ் இருக்குது. எப்படி 10 ஆட்டம்ஸ் இருக்குது சொன்னால்? H2Oவில் சொல்லுங்கள். ஹைட்ரஜனில் எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். H2 அப்படின்னா 2. ஆக்சிஜனில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 8. ஸோ 2 + 8 10. அப்போ ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் ஒரு எலக்ட்ரான். அப்போ 2 + 8 10. அப்போ 10 ஆட்டம்ஸ் 10 எலக்ட்ரான்ஸ். கிளியரா? ரைட். வாட்டர் மாலிகுலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது எடுத்துக்கலாமா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும்? மொத்த மாலிகுல் பார்த்தாச்சு. 83.6 × 10⁻23 மாலிகூல்ஸ். இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 10 எலக்ட்ரான்ஸ். ரைட்டு, 10 எலக்ட்ரான் பார்த்தாச்சு. அடுத்து 10 எலக்ட்ரான் எத்தனை, எவ்வளோ சார்ஜு? 1.6 × 10⁻⁻19. ஸோ அது எல்லாமே அந்த எப்படி வருது, அந்த சார்ஜ் எப்படி வருதுன்றதுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள். 83.6 × 10⁻23 மாலிகூல்ஸ். கரெக்டாக? அடுத்தது 10 எலக்ட்ரான். 10 எலக்ட்ரான் எத்தனை மாலிகுலுக்கு? ஒரு மாலிகுல். அப்போ அந்த ஒரு மாலிகுல் கீழே வரணும், ஒரு மாலிகுல் வந்துருச்சு. இன்ட்டு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன? 1.6 × 10⁻⁻18. இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? சார்ஜ் வேல்யூ வரும் 1.34 × 10⁻7 கூலும். சம புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஈஸியாக இருக்கா? அப்போ ஒரு கப் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன கண்டுபிடிச்சிடும்? அதில் என்ன சார்ஜ் இருக்குது? 1.34 × 10⁻7 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அதனால தான் தண்ணி நம்ம அடிக்கடி குடிக்கிறதுக்கு காரணமே என்ன? சார்ஜ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ரைட். அடுத்தது 8th சம். A metal sphere has a charge of 8 microcoulomb. What is the net charge
after 6 into 10 power 13 electrons have been placed on it. சம புரியுதான்னு பாருங்கள். ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்குது, அதுக்கு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. என்ன சேர் 8 மைக்ரோ கூலும். வாட் இஸ் த நெட் சார்ஜ்? இப்போ நான் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் என்ன போய் படுதுன்னு பாருங்கள். 6 into 10 power 13 electrons have been placed on it. அது மேலே நான் 6 into 10 power 13 எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் வைக்க போகிறேன். உடனே என்ன சார்ஜ் வரும்னு கேட்குறான். ப்ரொசீட் பண்ணலாமா? ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கு? முதல்ல டேட்டா Q கொடுத்துருக்கு 8 மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10 power minus 6. ஸோ 8 into 10 power minus 6. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அதுவும் கொடுத்துருக்காங்களா? 6 into 10 power 13 கொடுத்தாச்சு. எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அதுன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னால என்ன சார்ஜ் வரும்? ஸோ சார்ஜ் ஆஃப் n எலக்ட்ரான்ஸ் அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன். Q ஈக்குவல் டு NEயில் போடுங்க. 6 into 10 power 13 into 1.6 into 10 power minus 19 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 9.6 into 10 power minus 6 கூலும் வந்துருச்சா? ரைட். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இது வந்து அந்த சார்ஜ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னாலும் அந்த சார்ஜ். சரி, இப்போ இது மைனஸா ப்ளஸ்ஸா கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். மைனஸ். ஏன் மைனஸ்? எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னால் அங்கே நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த சார்ஜ் கொடுக்கப்பட்ட சார்ஜ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -9.6 10 power minus 6 கூலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ டோட்டல் சார்ஜ் அது மெட்டல் ஸ்பியர் என்ன? இந்த சார்ஜை நீங்கள் ப்ளேஸ் பண்ண பிறகு அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது. இந்த சார்ஜை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் கிடைக்கும். ஸோ அப்போ Q minus Q போடணும். Q ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கு? 8 into 10 power minus 6 minus 9.6 into 10 power minus 6 கூலும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? -1.6 into 10 power minus 6 கூலும். அந்த -6 எப்படி எடுக்கலாம்? மைக்ரோ கூலும்னு எழுதலாம். ஸோ அப்போ ஏன் சப்ட்ராக்ட் பண்ணுறோன்ற ரீசன் தெரியுதா? எலக்ட்ரானுடைய சார்ஜ் நெகட்டிவ்னால இந்த இடத்துல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ரைட். அடுத்த சம். எ பிளேட் கேரிஸ் எ சார்ஜ் ஆஃப் -3 மைக்ரோ கூலும் while a rod carries a charge of 2 மைக்ரோ கூலும். ஸோ பிளேட்டில் சார்ஜ் வந்து -3 மைக்ரோ கூலும் இருக்குது. அதே பக்கத்தில் ஒரு ராட் இருக்குது, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? +2 மைக்ரோ கூலும் இருக்குது. ரைட். ஒன்றில் மைனஸ், இன்னொன்று ப்ளஸ். இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள். how many electrons must be transferred from the plate to the rod so that both the objects have same charge? இப்போ இங்கேருந்து ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணோன்னே ரெண்டையும் ஒன்று சேர்த்தால் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். அப்புறம் எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்? ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். பிளேட்டையும் ராடையும் ஜாயின் பண்ணோன்னே என்ன கிடைக்கும் பாருங்கள். ஒன்றில் -3 மைக்ரோ கூலும், இன்னொன்றில் +2. ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னே என்ன கிடைக்கும்? -1 மைக்ரோ கூலும் கிடைக்குமா? இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டும் சேம் சார்ஜ்னு கொடுத்தாச்சு. அப்போ -1 மைக்ரோ கூலும் மொத்தத்தில் இருக்கும்போது அதை ரெண்டாக எப்படி பிரிக்கலாம்? ஒன்று -0.5 மைக்ரோ கூலும், இன்னொன்று -0.5 மைக்ரோ கூலும். அப்போ பிளேட்டில் -0.5 மைக்ரோ கூலும், ராடுலேயும் -0.5 மைக்ரோ கூலும் இருக்கா? அப்போ பிளேட்டில் -0.5 மைக்ரோ கூலும் வந்தனால அப்போ எவ்வளவு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும்? அதில் ஏற்கனவே -3 மைக்ரோ கூலும் சார்ஜ் அங்கே இருக்குது. அப்போ அதில் இப்போ -0.5 தான் இருக்குன்னா எவ்வளோ சார்ஜ் போயிடுச்சு? 2.5 மைக்ரோ கூலும் சார்ஜ் போயிருக்கு. அப்போ வாட் இஸ் த சார்ஜ் transferred from the plate is 2.5 மைக்ரோ கூலும். கான்செப்ட் புரியுதா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜ் எடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணே டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சார்ஜ் சேமாக இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ -1 மைக்ரோ கூலுமை ரெண்டாக எப்படி பிரிப்பீங்க? ஈக்குவலாக -0.5 மைக்ரோ கூலும், இன்னொன்று -0.5 மைக்ரோ கூலும். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இந்த பிளேட்டில் வந்து முதல்ல எவ்வளோ இருந்தது? -3 மைக்ரோ கூலும் இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குது? -0.5 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ சார்ஜ் வெளியே போயிடுச்சு? 2.5 சார்ஜ் வெளியே போயிடுச்சு. அப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த பிளேட் இஸ் 2.5 மைக்ரோ கூலும். 2.5 into 10 power minus 6 கூலும். ரைட். அது எப்படி வந்துச்சுன்னு பக்கத்தில் போட்டு 3 - 0.5 2.5 மைக்ரோ கூலும். ரைட். சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும் 1.6 10 power minus 19 கூலும். ரைட். லெட் n be the electron transfer சொல்லியாச்சு. ஸோ Q ஈக்குவல் டு NE ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா N ஈக்குவல் டு Q by E ஆர் Q வந்து 2.5 into 10 power minus 6 by 1.6 into 10 power minus 19. ஸோ என்ன ஆன்சர் வருது? 1.6 into 10 power 13 எலக்ட்ரான்ஸ். அடுத்தது கூலும்ஸ் லா பார்க்கலாம். கூலும்ஸ் லா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு ஃபேமஸான லா. ரைட். வாட் இஸ் கூலும்ஸ் லா? அதாவது ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ். ரெண்டு சார்ஜும் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ப்ளஸ் மைனஸாக இருக்கலாம். ரைட். லைக் சார்ஜஸாக இருக்கலாம், அன்லைக் சார்ஜஸாக இருக்கலாம். ரைட். அந்த லா வந்து என்ன? த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்
or repulsion between any 2 point charges is directly proportional to the product of the 2 point charges and inversely proportional to the square of the distance between the 2 point charges. இதுதான் அந்த law. ஸோ அப்போ எப்படி ப்ரொபோர்ஷனில் போடலாம் பாருங்கள். F is proportional to Q1 Q2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜில் ஸோ Q1 Q2 மேலே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ரைட். அப்போ இதில் என்னென்ன வேரியபிள் பாருங்கள். சார்ஜஸ் வேரியபிள், அடுத்து டிஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் மீடியம் எடுத்தால் அந்த மீடியம் கான்ஸ்டன்ட், மீடியம் மாதம் ஒரு ஃபோர்ஸும் மாறும். சரி, இப்போ முதல்ல நம்ம ஏர் மீடியத்துக்கு பார்ப்போம், அப்புறம் மீடியத்துக்கு பார்ப்போம். அப்போ F is proportion to Q1 Q2 by R square. ரைட். ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் என்ன போடணும்? ஒரு கான்ஸ்டன்ட். அந்த என்ன கான்ஸ்டன்ட்? K. நான் KCன்னு போட்டிருக்கேன். கூலம்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் நிறைய கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி நான் KCன்னு போட்டுக்கிட்டேன். கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் Q1 Q2 by R square. ரைட். இந்த KCயோட வேல்யூ எக்ஸ்பிரிமெண்ட்டில் எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1/4πε0. அந்த Kயோட வேல்யூ என்ன? 1/4πε0. அதோட வேல்யூ என்ன? 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ரைட். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? F is equal to 1/4πε0 Q1 Q2 by R square. இது எந்த மீடியத்துக்கு? ஏர் மீடியம். இந்த ε0ன்னு போட்டுக்கோங்கள, பெர்மிட்டிவிட்டி. இந்த பெர்மிட்டிவிட்டினா என்ன? இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு பெர்மிட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் லைன்ஸ், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மீடியம் எப்படி அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அலோவ் பண்ணுது? ஒவ்வொரு மீடியம் ஒவ்வொரு மாதிரி அலோவ் பண்ணும். இப்போது 2 பாடி எடுத்துகிட்டு 2 சார்ஜ் எடுத்துவோம். பாடின்னு சொல்லக்கூட 2 சார்ஜ் எடுத்துகிட்டு நான் ஏரில் வச்சுருக்கேன். 2 சார்ஜ் Q1 Q2ன்னு வச்சுங்க, டிஸ்டன்ஸ் Rன்னு வச்சுங்க. நான் ஏரில் வச்சுருந்தா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதே 2 சார்ஜை தூக்கி நான் வேறு மீடியத்தில் வச்சுருக்கேன். ஏதோ ஒரு மீடியம் வச்சுங்களேன், சரி வாட்டருக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போ என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் மாறும். ஏன் மாறுது ஃபோர்ஸு? அதே சார்ஜ் தான், அதே டிஸ்டன்ஸ் தான். நம்ம மீடியத்தை மாறும்போது என்ன மாறுது? ஃபோர்ஸ் மாறுது. அப்போ அந்த கூலம்ஸ் லால நம்ம முக்கியமான பாயிண்ட்டு, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 by R ஸ்கொயரில் மீடியமும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குட். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்துடுது. அடுத்தது இப்போ நான் ஒரு மீடியத்துக்கு போகிறேன், ஏதோ ஒரு மீடியம் எடுத்துக்கலாம். அப்போ மீடியத்தில் என்ன ஃபார்முலா வரும்? அதே ஃபார்முலா தான். F மீடியம் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 εr Q1 Q2 by R ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ அந்த எப்சிலான் அப்படின்னு போடுறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த கிவன் மீடியம். அந்த பெர்மிட்டிவிட்டி எப்படி எழுதுவாங்க? ε0 × εr. அந்த εrக்கு என்ன பேர்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ்னா என்ன? εr is equal to ε/ε0. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும்போது அது கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணணும். எப்படி இந்த இடத்துல ரிலேட்டிவ்ன்ற வேர்டு வந்திருக்கு? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் 1. இப்போ நான் ஒரு லிக்விட் மாலிகூல்ஸ் எடுத்தீங்கன்னா, லிக்விட் எடுத்திங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்டாண்டர்ட் எடுப்போம். வேறு ஏதாவது மீடியம் எடுத்தால் ஏர் எடுப்பாங்க. இங்கே என்ன நம்ம எடுக்கணும்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி கிவன் மீடியம் ஈக்குவல் டு இட்ஸ் எ ரேஷியோ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸ்னால் ஏர் எடுத்துக்கலாம், வேக்யூம் எடுத்துக்கலாம், இது எல்லாமே சேம் தான். ரைட். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம், ஏருக்கும் மீடியத்துக்கும். ரைட். இப்போ இதே கூலம்ஸ்லா நம்ம முன்னாடி பார்த்தது ஸ்கேலார் ஃபார்ம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெக்டார் ஃபார்ம். பாருங்கள், இப்போ நான் சிம்பிளாக இருக்காண்டி ஏர் மீடியம் எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 சார்ஜ் கொடுத்துருக்கு பாருங்கள், Q1 Q2ன்னு 2 சார்ஜ் கொடுத்துருக்கு. Q1 Q2, ஒன்று Q1 இன்னொன்று Q2. ரைட். இப்போ ரெண்டுமே நான் ஈஸியாக இருக்காண்டி பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணும்? Q1 என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். என்ன ஃபோர்ஸு? F12. Q2 என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். என்ன ஃபோர்ஸு? F21. சரி, இப்போ F12 F21னா என்ன? இதுக்கு முன்னாடி F1 சொன்னோம், இப்போ F12 F21 சொல்கிறோம். F12னா என்ன? It is the force exerted on Q1. Force exerted on Q1 due to Q2. சரி, அப்போ F21 என்ன? Force exerted on Q2 due to Q1. ஸோ அந்த நொட்டேஷன் பார்த்துக்கணும். சரி, இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள், நான் Q1லேருந்து Q2 டிஸ்டன்ஸை R12ன்னு போட்டிருக்கேன் வெக்டார். அதில் வரக்கூடிய யூனிட் வெக்டார் என்ன? R12 கேப். சரி, அதே மாதிரி Q2லேருந்து Q1க்கு பாருங்கள் என்ன வெக்டார் போட்டிருக்கேன்? R21 வெக்டார். அதே மாதிரி என்ன யூனிட் வெக்டார்? R21. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 by R21 ஸ்கொயர் இன்ட்டு R21 கேப். இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அந்த வெக்டாரில் அப்படின்னா, அந்த F12 டைரக்ஷனும் அந்த யூனிட் வெக்டார் டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். பாருங்கள், F12 டைரக்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், F12 டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. அப்போ அந்த R21 வெக்டார் யூனிட் வெக்டார் அதே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் தெரியும். மற்ற எல்லாமே ஸ்கேலார். 1/4πε0 Q1 Q2 by R21 ஸ்கொயர் எல்லாமே ஸ்கேலார். ஸோ அதை பற்றி பாதர் பண்ண வேணாம், ஸ்கேலார் தனியாக வச்சுக்கோங்க. வெக்டார் பார்க்கும்போது அந்த யூனிட் வெக்டாரும் எது வெக்டார் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வெக்டாரோட டைரக்ஷனும்
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வெக்டாரோட டைரக்ஷன் சேமாக இருக்கணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு யூனிட் வெக்டார் R21, அது எந்த டேரக்ஷனில் இருக்கோ அதே டேரக்ஷனில் என்ன இருக்கணும், F12 வெக்டார் இருக்கணும். அது மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி F21 பாருங்கள், F21 டயக்ராமில் எந்த டைரக்ஷன் பாருங்கள், F21 டைரக்ஷன் இந்த பக்கம். அப்போ மேலே பாருங்கள் R12 வரணும். ஸோ அப்போ R12 வருது. ரைட். இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது பாருங்கள், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஏன்னா Q1னால Q2ல ஃபோர்ஸு, Q2னால Q1ல ஃபோர்ஸ், அப்போ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ என்ன வரும், F12 ஈக்குவல் டு -F21. இது என்னென்னு தெரியுது உங்களுக்கு, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதை நம்ம யூஸ் பண்ணிடணும். ஃபோர்ஸ் வருதில்ல, அதனால் நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது கூலும்ஸ் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் த பொசிஷன் வெக்டார். இப்போ நம்ம ஏதோ ரெண்டு வெக்டார் எடுத்து பார்த்தோம். இப்போ ஆரிஜின் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் பார்க்க போகிறோம். ஆரிஜின் கொஞ்சம் பாருங்கள், அதே வெக்டார் நான் XYZ போட்டிருக்கேன் 3 டைமென்ஷனில். ஓ ஆரிஜின் இருக்குது. இப்போ இந்த Q1 வெக்டார் ஆரிஜின்லேருந்து எங்கே இருக்குது பாருங்கள், R1 வெக்டார். ஸோ த Q1 வெக்டார் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் R1 ஃப்ரம் த ஆரிஜின். அதே மாதிரி இந்த Q2 வெக்டார் எங்கே இருக்குது பாருங்கள், R2 வெக்டார் எங்கே இருந்து, ஆரிஜின்லேருந்து R2. ரைட். இப்போ அதே மாதிரி R1லேருந்து R2, R12 வெக்டார், R2லேருந்து R1, R21 வெக்டார், அதே மாதிரி தான் இங்கே R12, R21 நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ R12 கியூப் அப்படின்னு என்ன வரும், அதோடைய மாடுலஸ் R2 மைனஸ் R1 ஹோல் கியூப். ஏன்னா இது மாடுலஸ் R12 கியூப்ன்றது ஒரு ஸ்கேலார். ஸோ மாடுலஸ் எடுத்து கியூப் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். F21 வெக்டார் பாருங்கள், 1/4πε0 Q1 Q2 பை R12 ஸ்கொயர் இன்ட்டு R12 கேப் அப்ளை பண்ணிக்கணும். Q1 Q2 அதே தான் போட்டு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டெப்புக்கு அந்த ஸ்டெப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் நான் யூனிட் வெக்டார் போட்டிருக்கேன், இதில் வெக்டார் போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன. யூனிட் வெக்டாருக்கு வெக்டாருக்கும் எனி யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். என் கேப் இஸ் ஈக்குவல் டு என் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். அப்போ R12 கேப் அப்படின்னா என்ன வரும், R12 வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் R12 வெக்டார். அப்போ F21 அதே மாதிரி எழுதிக்கலாம், அதே மாதிரி F21 எழுதிக்கலாம். அப்போ அதே மாதிரி F12 ஈக்குவல் டு -F21. இப்போ போன கொஸ்டினுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் பொசிஷன் வெக்டார் எடுத்து போட்டிருக்கேன், மற்றபடி ரெண்டுமே சேம் தான். அடுத்தது இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம கூலும்ஸ் லால ப்ராப்ளம் போகும். முதல் ப்ராப்ளம் பாருங்கள். 2 ஃப்ரீ ப்ரோட்டான்ஸ் அண்ட் 2 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த சேம் டிஸ்டன்ஸ். 2 ஃப்ரீ ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டாங்க, 2 ஃப்ரீ எலக்ட்ரான் எடுத்துக்கிறாங்க, சேம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. யூ ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட், என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், கம்பேர் த கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் பேர் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஏன்னா ரெண்டுமே லைக் சார்ஜாக இருக்குன்னா ரிப்பல் பண்ணும். அது என்ன ரிப்பல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானும் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானும் சேம். அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸும் ஃபோர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான்ஸும் சேமாக இருக்கும். அப்போ எஃப்இன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான், எஃப்இன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸ். அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண ஆன்சர். ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கும். ஏன்னா சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானும் சேம்னு சொல்லிட்டேன். அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது எஃப்இ பை எஃப்பி ஆன்சர் என்ன வரும், 1ன்னு வரும். நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1. இப்போ அடுத்த சம் போலாமா. ரைட். இப்போ ரெண்டாவது சம் பாருங்க. 2 பாயிண்ட் சார்ஜஸ் 3 மைக்ரோ கூலும் அண்ட் 8 மைக்ரோ கூலும் ரிப்பல் ஈச் அதர் வித் a force of 40 Newton. If a charge of -5 மைக்ரோ கூலும் is added to each of them, then the force between them will become. கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் நேராக போட்டுவிட்டு அப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள். 2 பாயிண்ட் சார்ஜ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாயிண்ட் சார்ஜ்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி. பாயிண்ட் சார்ஜ்ன்றது ஒரு சார்ஜ் டிஸ்டன்ஸ் லார்ஜாக இருக்கணும். ரைட். இப்போ 2 சார்ஜ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒன்று 3 மைக்ரோ கூலும், இன்னொன்று என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ஒன்று 3 மைக்ரோ கூலும், இன்னொன்று 8 மைக்ரோ கூலும். சரி, இது ரிப்பல் பண்ணுது. ஏன் ரிப்பல் பண்ணுது, ரெண்டுமே பாசிட்டிவ்னால் ரிப்பல் பண்ணுது. என்ன ஃபோர்ஸு, 40 நியூட்டன். ரைட். அப்போ முதல் டயக்ராம் கிளியர் ஆகிடுச்சா, அந்த டயக்ராம் அந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இந்த இதில் -5 மைக்ரோ கூலுமே ஆட் பண்ண போகிறோம். சரி, இப்போ 3 மைக்ரோ கூலுமோட -5 ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், -2 மைக்ரோ கூலும். அல்ஜிப்ரிக் அடிஷன், அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் அப்ளை பண்ணலாமா, பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே அப்ளை பண்ணுங்கள். 8 மைக்ரோ கூலுமோட அந்த -5 மைக்ரோ கூலும் ஆட் பண்ணுங்கள், +3 மைக்ரோ கூலும். இப்போ சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ரைட், குட். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ரைட். கூலும்ஸில் அப்ளை பண்ணலாமா. நம்ம என்ன சொன்னோம், இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், டிஸ்டன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபுல் ஃபார்முலா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னால நீங்கள் சார்ஜை மட்டும் எடுத்து போட்டாவே போதும். எப்படி போடலாம், ஃபார்முலா என்ன, F is proportional to Q1 Q2 by R ஸ்கொயரில் வெறும் நியூமரேட்டர் மட்டும் எடுங்க. F is proportional to Q1 Q2. ரெண்டாவதுல அது ரெண்டையும் ஆட் பண்ண பிறகு என்ன, F dash proportional to Q1 dash Q2 dash. அவ்வளோதான். F by F dash equal to 3 into 8 by -2 into 3,
24 by minus 6 minus 4. So F dash equal to F by 4, that is minus 40 by 4 minus 10 Newton. சரி, இப்போ இந்த கடைசியில் என்ன நடக்கும்? இப்போ முதல்ல வந்து ரிப்பல்னு சொன்னோம்ல, இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? மைனஸ்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்ராக்டிவ். ஏன்னா ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ். அப்போ ரெண்டு கடையில் என்ன இருக்கும்? தெர் வில் பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஆன்சரில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் கேட்கல, நம்ம அதையும் தெரியும். மைனஸ் ஆன்சர் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா தெர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ப்ளஸ் அப்படின்னா ரிப்பல்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட் ரைட் அடுத்த சம் போலாமா? தேர்ட் சம். கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரான்ஸ் placed at certain distance in air, given that mass of electron Me equal to 9.1 10 power minus 31 kg and charge of electron 1.6 into 10 power minus 19 coulomb and the gravitational constant, கேள்விப்பட்டிருப்பீங்க 11th படிச்சிருப்பீங்க, universal gravitational constant capital G is equal to 6.6 into 10 power minus 11 Newton meter square kg power minus 2. Good. இப்போ ஆப்ஷன்ஸ் தேவையில்லை, நம்ம நேராக சம் போட்டுவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எப்படி போடுறது? இப்போ இதில் நல்லா பார்க்கணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரைட், முதல்ல ரெண்டுக்குள்ள ஒரு ஒற்றுமைலாம் உங்களுக்கு தெரியும்ல, ரெண்டுலேயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், கிராவிடேஷன்லையும் இல்லை. அங்கே என்ன வரும்? கிராவிடேஷனில் மாஸ் வரும் நியூமரேட்டரில், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன வரும்? சார்ஜ் வரும். ரைட், இது ரெண்டுக்கு என்ன வேறு என்ன ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் கிராவிடேஷனில் ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லேயும் முதல்ல ஒரு இமேஜின் பண்ணிட்டோன்னா அந்த சம் போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு சுவையாக இருக்கும். ரைட், இப்போ போகலாமா? அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன? ரெண்டு எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில அதே ஃபார்முலா 1/4πε0. Q1 Q2 இருக்கிற இடத்துல என்ன போட்டலாம்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E × E/r². ரைட், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதே மாதிரி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம்? இப்போ தான் சொன்னேன், G × M1 M2/r² படிச்சிங்களா? அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். G கான்ஸ்டன்ட், Me × Me, ஏன்னா ரெண்டுமே எலக்ட்ரான் தான். ஸோ Me × Me/r². ரைட், இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் அப்படியே டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது என்ன கேன்சல் ஆயிரும்? இந்த r² கேன்சல் ஆயிரும். ஸோ 1/4π வேல்யூ உங்களுக்கு தெரியும், 9 × 10 power 9. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், 1.6 10 power minus 19² டிவைடட் பை G 9.10 10 power minus 31² போட்டிங்கன்னா 4.2 × 10 power 42 கால்குலேஷன் போட்டால் அந்த ஆன்சர் வரும். ஸோ கால்குலேஷன் போட்டுவிட்டு அந்த ஆன்சரை பாருங்கள். அடுத்த சம், ஃபோர்த்து சம். 2 copper balls each weighing 10 gram are kept in air 10 centimeter apart. ரெண்டு காப்பர் பால் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே என்ன வெயிட்டா? 10 கிராமா. ரெண்டு ஈச் 10 கிராம். என்ன டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம்? 10 சென்டிமீட்டரில் வச்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டிஷன். இஃப் 1 electron from every 10⁶ ஆட்டம், அப்போ நீங்கள் காப்பரில் 10⁶ ஆட்டம் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா? ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இஃப் 1 electron from every 10⁶ atoms is transferred from one ball to the other, the Coulomb's force between them என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வேறு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, 10⁶ ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போகுதும். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் சம் போடணும், ஃபார்முலா போடணும். ரைட், ஃபார்முலா சிம்பிளான ஃபார்முலா கூலம்ஸில், பட் இந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம். ப்ராப்ளத்தில் அந்த ஐடியா தான் முக்கியம். இப்போ என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், அட்டாமிக் வெயிட் ஆஃப் காப்பர் கொடுத்துருக்கு 63.5ன்னு கொடுத்தாச்சு. சரி, இப்போ ரெண்டு பால் எடுத்துக்கலாமா? காப்பர் பால், ஒரு பால் வந்து ஏ, காப்பர் பால் ஏ, இன்னொரு காப்பர் பால் பி. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எலக்ட்ரான், ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து ஏ, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, எங்கேருந்து எங்கே போகலாம். சரி, என்ன கண்டிஷன்? 10⁶ ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான், அதுதான் கண்டிஷன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த கிவன் மாஸ், இந்த 10 கிராமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், மாலிகுலர் ஞாபகம் இருக்கா? மாலிகுலர் வெயிட் ஆர் அட்டாமிக் வெயிட்டுக்கும் அவகட்ரா நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம தெரியல, அதை அப்ளை பண்ணுவோம். என்ன அப்ளை பண்ணுவோம்? 63.5 கிராம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.023 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சுன்னா சம் ஈஸி. அதை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன கான்செப்ட்? அட்டாமிக் வெயிட் என்ன? 63.5. அதோட அர்த்தம் என்ன? நீங்கள் 63.5 கிராம் ஆஃப் 6.023 10⁻23 ஆட்டம்ஸாக இருக்கும். அப்போ 63.5 கிராமில் 6.023 10⁻23 இருக்குன்னா 10 கிராமில் எவ்வளோ இருக்கும்? ஈஸியாக. அப்போ டிவைட் பண்ணுங்கள். 63.5 கீழே டினாமினேட்டரில் போடணும், மேலே என்ன போடணும்? 6.023 10⁻23 போடணும், இன்ட்டு 10 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 9.48 × 10⁻22. இதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 10 கிராம். கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
10 போர்ஸ் எல்லா எலக்ட்ரானும் போகலையாம். 10 power 6 ஆட்டம் எடுத்தோன்னா அதில் ஒரு எலக்ட்ரான் போகுதான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் த பால்ஸ். அப்போ 10 power 6 ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் போச்சு. இப்போ இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். 9.48 10 power 22 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 10 power 6 இருந்து ஒரு எலக்ட்ரான் போகுது. அப்போ 10 power 6 எங்கே போடணும்? டினாமினேட்டில் போடணும். 10 power 6 அதில் எவ்வளோ எலக்ட்ரான் மேலே போகுது? ஒரு எலக்ட்ரான். சரி, அப்போ மொத்தம் எவ்வளோ ஆட்டம் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்? இப்போ 9.48 10 power 22 ஈஸியாக இருக்கா? அப்போ 10 power 6 கீழே வரணும், 9.48 10 power 22 மேலே போடணும், இன்ட்டு அந்த 1 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 9.48 10 power 16. அப்போ இந்த ஆட்டத்திலேருந்து எவ்வளோ எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு பாருங்கள். ஒன்லி 9.48 10 power 16 எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எங்கேருந்து? ஒன்று ஏலேருந்து பிக்கோ இல்லை பியிலேருந்து ஏக்கோ. ரைட், அப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? குவான்டைசேஷன் படி Q = NE படி சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துங்க. 9.48 10 power 16. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? 1.6 10 power -19. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? 0.015 கூலும். இப்போ இது ரெண்டுலேயுமே ஒரே சார்ஜ் இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? நம்ம படித்தோமே, ரெண்டுமே சேமாக இருக்கும். ஏன்னா ஏலேருந்து பி போனாலும் சரி, பிலேருந்து ஏ போனாலும் அடுத்த ரெண்டு சார்ஜுமே சேமாக தான் இருக்கும். வெரி குட். அப்போ ரெண்டு பாடியிலையுமே ஏபி ரெண்டுலேயுமே சார்ஜ் எப்படி இருக்குது? சேமாக இருந்தது. அப்போ சார்ஜ் வந்து ஒரே தான். நம்ம பார்த்த சார்ஜ் 0.015 கூலும். அப்போ கூலும்ஸ்லாம் என்ன? F = K × Q1 Q2/R². ரைட், K என்ன? 9 × 10 power 9 ஏர் மீடியம். சார்ஜ் கொடுத்தாச்சு, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 0.015² பை டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 10. ஸோ அப்போ 0.1 வருமா? 0.1² போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 2 × 10 power 8 நியூட்டன். அவ்வளோ. நெக்ஸ்ட் சம், 5th சம். சப்போஸ் the charge of a proton and an electron differ slightly. கொஸ்டின் வந்து அவங்க என்ன ப்ராப்ளம் கொடுக்குறாங்களோ அதுக்கு சொல்யூஷன். உடனே நம்ம கேட்கக்கூடாது ப்ரோட்டான் எலக்ட்ரான் எப்படி சார்ஜ் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி. சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் எலக்ட்ரான் டிஃபர் ஆகுதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்ளம். ரைட், ஒன் ஆஃப் தம் இஸ் -E, த அதர் ஒன் இஸ் E + ΔE. இட்ஸ் எ கிவன் டேட்டா. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு சார்ஜ் ஒன்றில் வந்து சார்ஜ் என்னென்னா -E, இன்னொரு சார்ஜ் என்னவோ E + ΔE. ரைட், அடுத்தது, இஃப் த நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் and the gravitational force between two hydrogen atoms placed at a distance d, which is much greater than the atomic size apart, is 0, then del E is of the order of அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த del E என்னன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 1.67 × 10 power -27 kg. ஸோ இந்த முதல்ல சம்மை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட், என்ன இந்த டேட்டா? ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த சார்ஜில் ஒரு சார்ஜ் -E, அப்போ எதோடைய சார்ஜாக இருக்க முடியும்? இது நிச்சயம் எலக்ட்ரானுடைய சார்ஜாக இருக்க முடியும். ரைட், அடுத்தது இந்த E + ΔEன்றது எதோட சார்ஜாக இருக்க முடியும்? புரோட்டானுடைய சார்ஜ். ஏன்னா ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்கல்ல, ஹைட்ரஜன் ஆட்டத்தில் என்னென்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரு புரோட்டான் இருக்கும். ரைட்டா? அப்போ எதுன்னு முதல்ல விசுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சா? சரி, இப்போ அந்த டயக்ராமில் பாருங்கள். எலக்ட்ரான் வந்து அவுட்டரில் இருக்குது, புரோட்டான் சென்டரில் இருக்குது. அப்போ புரோட்டானுடைய சார்ஜ் என்ன? E + ΔE. எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன? -E. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்ன நெட் சார்ஜ்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இது ஆட்டத்தில் தானே இருக்குது. அப்போ நெட் சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? என்ன ரெண்டையும் கூட்டுங்க, ஆட் பண்ணுங்கள். அடிக்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்கள். ஆன்சர் என்ன வருது? ΔE வருது. அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் அதோடைய சார்ஜ் என்ன? ΔE. அப்போ அடுத்த ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய சார்ஜ் என்ன? ΔE. என்ன டிஸ்டன்ஸு? D. முடிஞ்சு போச்சு. சம் ஈஸி. சம்மை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். சம்மு வந்து ஆக்சுவலாக அது புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸி. அப்போ கூலும்ஸ்லாம் என்ன? சேம் ஃபார்முலா. F = K × Q1 Q2/R². K கான்ஸ்டன்ட். சார்ஜுக்கு பல என்ன போடணும்? இங்கே Q1க்கு பல என்ன போடணும்னு சொன்னேன்? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ΔE அந்த டிஃப்ரென்ஸ், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ΔE/d². ரைட்டா? ஸோ அப்போ அந்த FE வந்துடுச்சு. சரி, இப்போ ரெண்டு கடையில் என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்? அதே தான், G × mh × mh/d². கிராவிடேஷன் ஃபோர்ஸும் கேட்டிருக்காங்களா? அதனால் G கான்ஸ்டன்ட் என்ன பாருங்க? 6.6 × 10 power -11. அடுத்தது mh ஹைட்ரஜனுடைய மாஸ் கொடுத்துருக்கு, அதை அப்ளை பண்ணி ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடுறோம். ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ ரெண்டு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணி அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1.436 × 10 power -37 கூலும். ஸோ அப்போ என்ன அந்த டிஃப்ரென்ஸ் இன் சார்ஜை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், அடுத்த சம். 2 small identical spheres having charges +10 microcoulomb and -90 microcoulomb
attract each other with a force of F Newton. If they are kept in contact and then separated by the same distance, the new force between them அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். சரி, எப்போயுமே இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்க வேணாம், நேராக சம் ப்ரொசீட் பண்ணலாம், லைட்டாக பார்த்துட்டு. சரி, இப்போ முதல்ல டயக்ராம் செக் பண்ணிக்கலாமா? டயக்ராம் கொடுத்துருப்பாங்க சில இதில், சில கொடுக்க மாட்டாங்க. என்னையோ டயக்ராம் போடுறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ஏன்னா எல்லா சம்ஸுமே டயக்ராம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் டயக்ராம் போட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். அவங்க கொடுத்தா ரைட்டு, கொடுக்காட்டி நீங்கள் போடணும். இப்போ இந்த சம்மை பாருங்கள். 2 சார்ஜ், ஒரு சார்ஜ் என்ன +10 மைக்ரோகூலும், இன்னொரு சார்ஜ் என்ன -90 மைக்ரோகூலும். இது ரெண்டும் என்ன பண்ணியிருப்போம், செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இப்போ அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா? அட்ராக்ஷன். எவ்வளோ ஃபோர்ஸு? எஃப்ன்ற ஃபோர்ஸோட அட்ராக்ட் ஆகுது. சரி, அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டும் தே ஆர் கெப்ட் இன் கான்டாக்ட். ஆனால் ரெண்டையும் கொண்டு வாங்க பக்கத்தில். ரைட், என்ன அப்ளை பண்ணலாம்? அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் அப்ளை பண்ணுங்கள். ஒன்று -90, இன்னொன்று +10, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -80 மைக்ரோகூலும். சரி, இது ரெண்டையும் அப்படியே செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணும்போது ஏன் சேம் சார்ஜ் வருது? ஏன்னா மேலே அவங்க கொடுத்துருக்காங்க ஐடென்டிக்கல்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம்? 2 சார்ஜுமே சேம். இதுவும் -40, அதுவும் -40, ரெண்டையும் ஆட் பண்ணால் -80. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் கிளியர் ஆயிடுச்சா? வெரி குட். ஸோ எப்போயுமே இந்த சம்மு போடும்போது இதெல்லாம் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ சம்மு போடுறது பெருசு இல்லை, ஆன்சர் வர்றது. அந்த சம் போடும்போது கடைசியில் போய் மிஸ்டேக்கை பார்க்குறத விட முன்னாடியே பார்த்தணும். இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பார்த்தோம் பாருங்கள், -40 நம்ம போட்டது கரெக்டானு எப்படி செக் பண்ணோம்? உடனே அந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டோம். இப்போ முதல்ல பிஃபோர் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரைட், என்ன ஃபோர்ஸ்? F1 ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2/d². இங்கே டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் தான், அதனால் டிஸ்டன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை. ரைட், அப்போ F1 ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 10 × -90/d². சரி, அடுத்தது இங்கே வாங்க. ஆஃப்டர் காண்டாக்ட் F2 பாருங்கள், ப்ரொபோர்ஷனல் டு ரெண்டுமே 40. ஸோ 40 × 40/d². ரேஷியோ எடுங்க. F1/F2 டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்? F2 = 16 F1/9. F2 = 16 F/9. ஏன்னா F1 F1 ஒன்று தானே. ஸோ என்ன அப்போ ஆன்சர்? F2 = 16 F/9. அவ்வளோ கம்பேரிசன். அடுத்த சம், 7th சம். 2 similar spheres having +q and -q charge are kept at certain distance. The force acts between the two is F. If in the middle of 2 spheres another similar charge having +q charge is kept, then it experiences a force in magnitude and direction as அப்படின்னு கேட்டு. ஸோ சம் எப்பவுமே ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2 similar spheres having +q and -q charge are kept at a certain distance. அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒரு +q சார்ஜ் இருக்குது, இன்னொரு +q சார்ஜ் இருக்குது, அது ரெண்டு சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. +q -q இங்கே இருக்குது சார். +q and -q என்ன டிஸ்டன்ஸு? ஆர்னு கொடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, அதோடைய ஃபோர்ஸு F இங்கே மேலே எழுதியிருக்கோம். ரைட், இப்போ இந்த மிடில் நான் என்ன பண்ணுறேன், இது 2 ஸ்பியருக்கு நடுவில் நான் இன்னொரு ஸ்பியரை கொண்டு வரேன். ரைட், அந்த ஸ்பியரில் என்ன சார்ஜ் கொடுத்துருக்காங்க? +q சார்ஜ். ஸோ இந்த +q சார்ஜ் ரைட் கெப்ட் வச்சாச்சு. வச்ச உடனே இப்போ என்ன கேட்குறாங்க, தென் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். இந்த சார்ஜு +q சார்ஜ் நடுவில் வச்சோம்ல, அதில் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். ப்ரொசீட் பண்ணலாமா? ரைட், எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? இப்போ முதல்ல டயக்ராம் போட்டோம். இப்போ மிடில்னு சொல்லியாச்சு. மிடில்னால இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஒரு டிஸ்டன்ஸ் என்ன? r/2. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? r/2. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸ் பிட்வீன் A and C. இந்த ஏக்கும் சிக்கும் என்ன ஃபோர்ஸ்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்கே q இருக்குது, இங்கே ஒரு -q இருக்குது. அப்போ என்ன ஃபோர்ஸ் வரும்? F = k × q²/r². சரி, இப்போ when a similar sphere B having +q charge is kept at the midpoint of the line joining A and C, net force நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இப்போ இந்த +q சார்ஜை இங்கே வச்சோடனே இந்த A என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ப்ளஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட், மறக்கக்கூடாது. ரைட், அப்போ இந்த +q சார்ஜ் இந்த +q ரிப்பல் பண்ணோம். அப்போ FAன்னு ஒரு ஃபோர்ஸ் வருமா? அது எந்த டைரக்ஷனில்? ரைட் சைட். அந்த டைரக்ஷனில் FA வந்து இந்த டைரக்ஷன் FA. சரி, இப்போ இந்த -q சார்ஜ் என்ன பண்ணும்? இந்த +q அட்ராக்ட் பண்ணும். ஏன் அட்ராக்ட் பண்ணுது? இது அன்லைக் சார்ஜ். அன்லைக் சார்ஜ் என்ன பண்ணணும்? அட்ராக்ட் பண்ணும். அப்போ அதை FCன்னு எடுக்கலாமா? அப்போ FCன்றது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் Q டியூ டு C. ரைட்டா? அதே மாதிரி FAன்றது என்ன? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் Q டியூ டு A. ரைட், இப்போ இந்த FA FC ரெண்டு என்ன டைரக்ஷனில் இருக்குது?
ஒரே டைரக்ஷன். 2 வெக்டார் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் என்ன செய்யணும்? we should add it. அது ரெண்டையும் கூட்ட வேண்டும். அப்போ நெட் ஃபோர்ஸ், நிகரான ஃபோர்ஸ் என்பது என்ன அப்படின்னா எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ ப்ளஸ் எஃப்சி. ரைட். இப்போ எஃப்ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃப்ஏன்றது என்ன சொன்னோம்? எந்த 2 சார்ஜுக்கு? இந்த க்யூக்கும் இந்த க்யூக்கும் சார்ஜ். ஸோ அதை போடணும். கே இன்ட்டு க்யூ ஸ்கொயர் பை என்ன டிஸ்டன்ஸு? r/2 ஸ்கொயர் பண்ணிச்சா. அடுத்து எஃப்சி போடலாமா? எஃப்சி எது 2 கிடைப்பட்ட சார்ஜு? இந்த க்யூக்கும் இந்த க்யூக்கும். இப்போ போய் இந்த மைனஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மைனஸ் இருக்கனால தான் இந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷனே இந்த பக்கம் இருக்குது. அதனால் இந்த மைனஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் பார்க்குறதுக்கு தான் மைனஸ். சரியா? அப்போ மைனஸை விட்டுருங்க. அதே மாதிரி போட்டு ரெண்டுக்கும் அதே சார்ஜ் தான், அதே டிஸ்டன்ஸ் தான். அப்போ என்ன வரும்? கே இன்ட்டு க்யூ ஸ்கொயர் பை r/2 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ரெண்டையும் சிம்பிளாக ஆட் பண்ணால் போதும். 8k q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இந்த கே க்யூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது? அது நத்திங் பட் ஆஃப் எஃப். ஸோ அப்போ என்ன ஆன்சர்? 8f. சரி, இந்த 8f எந்த டைரக்ஷன்? இந்த 8f எந்த டைரக்ஷனில் இருக்கும்? நெட்டு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ 8f டுவார்ட்ஸ் மைனஸ் க்யூ சார்ஜ். அதான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னிடியூடும் கேட்டிருக்காங்க, டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். ரைட். அடுத்த சம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம், கூலும்ஸ்லாம் பார்த்தோம், அதுலேருந்து வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ரைட். இப்போ நம்ம பார்த்ததை அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிப்போம். ரைட். இப்போ முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன சொன்னோம்? ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மாதிரி அடுத்து இன்னொன்று என்ன இருக்குன்னு சொன்னோம்? எலக்ட்ரோ டைனமிக்ஸ்னு சொன்னோம். அது சார்ஜ் வந்து மூவ் ஆனா. ரைட். அதுதான் நம்ம அடுத்த சாப்டர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. அந்த எலக்ட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து அந்த கரண்ட்டுன்றது வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அந்த 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு வரும். அதே சார்ஜ் தான். அந்த சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆனால் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதே சார்ஜ் கொஞ்சம் ஆக்சலேட் பண்ணுச்சுன்னா அங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ரைட். அடுத்தது சார்ஜ்னால் என்னன்னு சொன்னேன். இட்ஸ் ஏ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். எல்லா மேட்டர்லையும் எல்லா பொருளையும் ஒரு அடிப்படையான ஒரு குணம் வந்து சார்ஜ். அது எதில் இருக்குதுன்னு சொன்னோம்? எலக்ட்ரானில் இருக்குதுன்னு சொன்னோம், ப்ரோட்டானில் இருக்குதுன்னு சொன்னோம். நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. சரி, இது எப்படி வருதுன்னு சொன்னோம்? அந்த அன்பேலன்ஸ்டு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். அது என்ன? அதுக்கு தான் அந்த நம்ம ரப் பண்ணுறோம். இப்போ சார்ஜ் உள்ளே இருக்குது, அது அன்பேலன்ஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? ரப் பண்ணோம். ஒரு கிளாஸ் ராட சில்கோட ரப் பண்ணும்போது எதுக்கு பண்ணுறோன்னா அந்த அன்பேலன்ஸ் எலக்ட்ரிசிட்டி. இங்கே இருக்க சார்ஜ் அங்கே போகும், அங்கே இருக்க சார்ஜ் இங்கே வரும். ரைட். இந்த சார்ஜின்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ மேக்னிடியூட் மட்டும்தான். சரி, அடுத்தது 2 வகையான சார்ஜ் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ்னு சொன்னோம். ரைட். அடுத்தது லைக் சார்ஜ் என்ன பண்ணணும்னு சொன்னோம்? ரிப்பல் பண்ணணும்னு சொன்னோம். அன்லைக் சார்ஜ் என்ன சொன்னோம்? அட்ராக்ட் பண்ணணும். ரைட். அதே மாதிரி இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ்? ஃப்ரிக்ஷன் சொன்னோம், கண்டக்ஷன் சொன்னோம், இண்டக்ஷன் சொன்னோம், தெர்மியானிக் எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் அப்படின்னு நிறையா இருக்குது. சரி, இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் படிக்கிறோமே, இப்போ இது நம்ம படித்தது எல்லாமே ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக படிச்சுட்டே வந்தோம். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சயின்ஸோடைய டெவலப்மெண்ட் தான் டெக்னாலஜி. எங்கே அப்ளை பண்ணுறாங்க? இப்போ நம்ம முடிவில் சொல்லுவோம். அதை சார்ஜ் எங்கே யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம சொன்னோம் லைக் சார்ஜ் ரிப்பல், அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட். சார் இது தியரியோட ஒரு கிளாஸ் எடுத்து ரப் பண்ணுறீங்களா, அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அதான் ரொம்ப முக்கியம். டெக்னாலஜின்றது நம்ம மனித பயன்பாடுக்கு அது பயன்படணும். ரைட். என்ன எங்கே யூஸ் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஃபோட்டோ காப்பியர்னு இருக்குது, ஜெராக்ஸ் மிஷின். பேப்பரை வைக்கிறோம், பிரிண்ட் ஆகி வெளியே வருது. இதில் என்னென்னலாம் பிரின்சிபல் நடக்குது அப்படின்னா, சார் ஃபோட்டோ எடுக்குது சார், பிரிண்ட் ஆகி வருது அப்படின்றது மட்டும் சொல்லக்கூடாது. மெயின் அதான். அதனால தான் பேரே ஃபோட்டோ காப்பியர்னு வச்சுருக்காங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த பேப்பரை வைக்கிறீங்களே, அந்த பேப்பரில் வந்து அந்த பிரிண்ட் ஆகுதுல்ல, அது என்ன பிரின்சிபல் அந்த இடத்துல? அதான முக்கியம். பேப்பர் வைக்கிறீங்க, ஒன்று பிரிண்ட் ஆகி மேட்ரு வெளியே வருது, வெறும் பேப்பர் வந்தால் ஜெராக்ஸ்னு சொல்ல மாட்டீங்க. அப்போ அந்த பேப்பரில் அந்த பிரிண்ட் ஆகுதுல்ல, அதுதான் அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட். அப்போ பேப்பரை நீங்கள் உள்ளே வச்சோடனே அது கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ அதில் ஒரு சார்ஜ் வருது, ஒரு சார்ஜ். அப்போ அந்த இங்க் டாட் அதில் என்ன வருது? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அட்ராக்ட். அப்போ அந்த பேப்பரில் போய் அந்த இங்க் பட்டு நமக்கு பிரிண்ட் அவுட்டாக வெளியே வருது. ரைட்டா? அதே தான் நம்ம இந்த கம்ப்யூட்டரில் இங்க்ஜெட் பிரிண்டிங்னு வச்சுருக்காங்களே, இங்க்ஜெட் பிரிண்டர், அதுலேயும் அதே பிரின்சிபல் தான். பேப்பர் உள்ளே வைக்கிறீங்க, கம்ப்ரஸ் ஆகுது, ஃப்ரிக்ஷனில் அங்கே சார்ஜ் வருது, இங்க்கு சார்ஜ் ஆகுது, போய் அட்ராக்ட் ஆகுது. சரியா? அப்போ பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த நவடேஸ் பார்த்தீங்கன்னா காரில் ஃபுல்லாக இப்போலாம் யாரும் காருக்கு வந்து பெயிண்ட் எதில் அடிக்கிறாங்க? ஸ்ப்ரே பெயிண்டிங். ஈவன் வீடுகளிலே எல்லா பொருள்களுக்குமே இப்போ ஸ்ப்ரே பெயிண்டிங் வந்தாச்சு. ரைட். அந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் என்ன பிரின்சிபல்? சேம் பிரின்சிபல், ஃபிசிக்ஸ் பிரின்சிபல், அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட்ஸ். சரி, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி பார்க்குறீங்க. தூரத்துலேருந்து ஃபேக்ட்ரியை பார்த்தோன்னே ஃபேக்ட்ரியில் முதல்ல என்ன தெரியும்? இந்த சிம்னி தெரியும். சிம்னியை வச்சு தான் என்ன சொல்கிறோம்? இது ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தான் மற்றதெல்லாம் தெரியும். ரைட். அப்போ அந்த சிம்னியில் என்ன சார் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்?
தட்ஸ் கால் ஃப்ளை ஆஷ் கலெக்ஷன் சிம்னி. இந்த வெளியே இருந்து போகுது, அந்த ஃபேக்ட்ரிலேருந்து வெளியே போகிற அந்த கார்பன் துகள்கள் அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணி வெளியே நமக்கு போகுதுல, புகை வருதுல, அதில் என்ன இருக்காது, அந்த துகள்கள் இருக்காது. ஏன்னா அந்த துகளோடு வெளியே வந்தால் அவ்வளோதான், மாசு, காற்று மாசுபடும். ஸோ இதை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளை ஆஷ் கலெக்ஷன் சிம்னிஸ், இங்க்ஜெட் பிரிண்டிங், இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது, நிறைய விஷயத்தில் இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தெரிஞ்ச விஷயத்த நம்ம இப்போ சொன்னோம் உங்களுக்கு. சரி, இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் போடும்போது ஃபிசிக்ஸ்னாவே ப்ராப்ளம் தான். அப்போ அந்த ப்ராப்ளம் போடும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற விஷயம் சொன்னேன். முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதில் என்ன வேரியபிள், என்ன கான்ஸ்டன்ட், இது தெரிஞ்சாவே ஒரு 50% அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. எந்த சம்மு கொடுத்தாலும் சரி, அதில் என்ன வேரியபிள், என்ன கான்ஸ்டன்ட். ஏன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டை போயிட்டு அது என்னன்றது யோசிக்க வேண்டியது, அது ஒரு வேல்யூ. மேக்ஸிமம் சில கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க சம்முலேயே, ஆனால் அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பார்க்கணும், அந்த வேரியபிளை பார்க்கணும். அடுத்து அந்த வேரியபிள் சம்டைம்ஸ் டைரெக்டாக கொடுப்பாங்க, திரும்ப இன்டைரக்டாக கொடுப்பாங்க. அப்போ அந்த டைரெக்டாக கொடுத்தா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் Q = NE அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதில் என்ன சொன்னேன், வேரியபிள் Q N வேரியபிள் சொன்னேன், E கான்ஸ்டன்ட் சொன்னேன். இப்போ இந்த N Qவை டைரெக்டாக என்ன கொடுத்து Q கேட்டால் அது சிம்பிளான சம், அது லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. F = MA, V = IR, அந்த மாதிரி Q = NE ஒரு சிம்பிளான ஃபார்முலா. பட்டு நம்ம பார்த்த சம்லலாம் பார்த்தீங்களா, அதில் இந்த எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணும், அதுதான் அந்த சம். அந்த எண்ணை வந்து டைரெக்டாக கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபிசிக்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம், கெமிஸ்ட்ரிலேருந்து எடுத்துக்கிட்டோம், அந்த மாதிரி. அப்போ அந்த எண்ணு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி Q கண்டுபிடிக்கிறது. சரி சார், Q கண்டுபிடிச்சாச்சு, எண்ணு கண்டுபிடிச்சாச்சு, வேறு என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு எலக்ட்ரான் போகுது அப்படின்னா மாஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அந்த சார்ஜை எங்கே வைக்கிறோம், இப்போ இந்த டேட்டா வச்சு சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ 2 பாடி எடுத்துக்கிட்டு இந்த சார்ஜ் எங்கெல்லாம் வைக்கலாங்க, அதோடைய பொசிஷனால் எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். ஒரு பொசிஷன் வச்சுட்டு அதுலேருந்து ப்ராப்ளம் எப்படி சம்மு பார்த்தோம். அதே மாதிரி இந்த மாலிகுலர் வெயிட், அட்டாமிக் வெயிட்டுக்கும் அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்குள்ள ரிலேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம். அதுதான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த சம்மில் என்னென்னா எப்படிலாம் சம் கேட்குறாங்க. ஃபார்முலா ஒன்று தான், நீங்கள் சொன்னால் கூலும். இப்போ நம்ம பார்த்த பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பொறுத்தவரை 2 ஃபார்முலா தான் பார்த்தோம். இவ்வளோ நேரம் பார்த்ததில் Q = NE யூஸ் பண்ணோம், இன்னொன்று என்ன யூஸ் பண்ணோம், F = K × Q1 Q2/R². இந்த 2 தான். ஆனால் இவ்வளோ ப்ராப்ளமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன, கொடுக்கப்பட்ட டேட்டா ஃபார்முலா ஒன்று, ஆனால் அதுக்கான வழிமுறைகள் அதே மாதிரி தான். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும் உங்களுக்கு. எல்லா சம்ஸுமே அதே தான். அதே மாதிரி லாஜிக்கான சம்ஸ், என்ன லாஜிக்கான சம்ஸு, ப்ளஸ்ஸும் மைனஸும் வச்சுட்டு எது அட்ராக்ட் பண்ணுது, எது ரிப்பல் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்பியர் சம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் நொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நைட்ரஜன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லாமல் நைட்ரஜன் 714 அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 7ன்றது சப்ஸ்கிரிப்ட், 14ன்றது சூப்பர்ஸ்கிரிப்ட். அப்போ அந்த சப்ஸ்கிரிப்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, சூப்பர்ஸ்கிரிப்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ரைட். அதே மாதிரி நியூக்ளியஸ்க்குள்ளே நிச்சயம் எலக்ட்ரான் இருக்காது, ஆனால் அங்கே எலக்ட்ரான்ற வார்த்தை வராது, என்ன வரும், புரோட்டான் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு காமனான விஷயம். இதை தெரிஞ்சிட்டோன்னா அந்த சம் போகிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் பார்த்தோமே, ஒரு கப் ஆஃப் வாட்டரில், ஒரு டம்ளர் ஆஃப் வாட்டருக்குள்ள என்ன சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போட்டோம். அவ்வளோதான். இது மாதிரி அவங்க எப்படி வேணாலும் சம் கேட்கலாம். ஒரு கப்பில் கேட்கலாம், ஒரு பாட்டிலில் கேட்கலாம், ஒரு பெரிய ஜாரில் கேட்கலாம், ஒரு கேனில் கேட்கலாம், எது வேணாலும் கேட்டு போகிறாங்க. ஐடியா ஒன்று தான். அவங்க எதில் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம். ரைட். அதே மாதிரி எலக்ட்ரான் ஒரு பாடியில் வந்து சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சார்ஜ் எப்படி மாறும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சம் பார்த்தோம். ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டேன், எலக்ட்ரான் போய் அதில் சேருது, சேர்ந்த உடனே என்ன நெட் சார்ஜ். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தோம். ஏன்னா எலக்ட்ரான் வரனால மைனஸ் சார்ஜ் சப்ட்ராக்ட் பண்ணோம். ரைட். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ப்ரொசீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்க்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.